யாஷ் நம்ம பார்த்துட்டு இருந்த அதிர்ஷ்டமில்லா காதலனோட தேர்ட் எபிசோட் பார்த்துலாமா? இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்லே ஒரு பையன் அவங்க அப்பா கூட பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்கானா. உன்னால் முடியும்னு சொல்லி சேரப்லாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த பையன் முடியாமல் கீழே விழுகிறானா. இருந்தாலுமே உன்னால் முடியும்ப்பா அப்படின்ட்டு ஒரு பாலை காட்டுறாங்களா. இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருந்த பையனே இந்த கோஃப் தான் போல. ஏதோ பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்க போல இருக்கு. இப்போதைக்கு இன்னும் காட்டலை. அப்படியே கட் பண்ணா அந்த நேரம் பார்த்து ரின்னை வந்து கால் பண்ணுறான். என்னப்பா நீ கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ தானே உனக்கு காயம் பட்டுச்சு, அதனால தான் உன்னை நான் கூப்பிட்டு போகலான்ட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவன் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கானா. ஆனால் அந்த சைடில் தான் மோச்சி வந்து கிரிட்டும் வந்து நின்றுட்டு இருக்காங்களா. இவன் வந்து அதாவது நம்ம ரின்னு வந்து அவனை பார்க்குறத பார்த்துட்டு இப்போ தெரியுது நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகுறன்ட்டு. உன் எக்ஸை வந்து ஜெலஸ் ஆக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை உன் எக்ஸு கூட திரும்பவும் நீ சேரணுக்காக ஒரே மேஜரில் வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, ரெண்டுமே அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோட பர்சனல் ரீசனுக்காக தான் உன் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே பர்சனல் ரீசனா அப்படின்னா என்ன சொல்லு சொல்லு அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து கேட்டுகிட்டே இருக்கானா. அதுக்குள்ளே இந்த ரின்னுக்கு வந்து கார் புக் பண்ணியிருந்தாலும் அவங்க கால் பண்ணிட்டாங்க. கார் வந்துருச்சு வா 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 அப்படின்ட்டு அப்படியே கைத்தாங்களா கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படியோ காலேஜ் வரைக்கும் வரும் விட்டுட்டு திரும்பவே இந்த கோஃப் கேட்குறான். என்ன காரணத்துக்காக என் கூட நீ பழகிட்டு இருக்கேன்னு கேட்க, ஐயா நீ இன்னும் மறக்கலையாத, அதெல்லாம் நீ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காது, வா வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, இது என்னோட டிபார்ட்மெண்ட், உன் டிபார்ட்மெண்ட் அந்த பக்கம் இருக்குது போ அப்படின்ட்டு வெட்டி விட்டுறான். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்க அந்த கிரிட்டுமே, இப்போ எதுக்கு இந்த ரின் இங்கே வந்துட்டு போனா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே இப்போ நீ பார்க்கலையா ரின்னை யாரை சந்திச்சுட்டு போனான்ட்டு நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்க, என்னதான் நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறீங்க எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் நீ ரின்னை ஏதாவது காயப்படுத்தின மனசார அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ரிட்டுமே சொல்ல, அதுக்கு இந்த கோஃபுமே அவனை பார்த்து முறைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த கிரிட்டு வந்து மூச்சுக்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ எதுக்கு இந்த கோஃப் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரியலையே, இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை டேட்டிங் பண்ணால் ரின்னோட நிலைமை என்ன ஆகுமே தெரியலேன்ட்டு புலம்பிட்டு இருக்கானா. மோச்சியுமே இன்னும் இவன் ரின்னை மறக்கலல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தானே அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரின்னுமே டைப் பண்ணிகிட்டே இருக்கிறான், அதாவது அந்த கொடுத்த ப்ராஜெக்டை டைப் பண்ணிகிட்டே இருக்கானா. ஆனால் எதிர்த்தாப்புல இந்த கோஃப்மே உட்காந்து முறைச்சிட்டே இருக்கானா. அதுக்கு ரின்னுமே இப்படியே நீ என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தேன்னா உன்னை குத்தி போடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு திரும்பவும் அவன் முறைக்கிறானா. போட்டு ஒரு குத்துற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ண இவன் பிடிச்சிடுறான். அதுக்கு இந்த கோஃப்மே சொல்கிறான், கரெக்டாக சொல்லு, உன்னோட எக்ஸ் ஆள் வந்து உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகிறதுக்காக தானே என் கூட பழகுற அப்படின்னு திரும்ப அந்த கேள்வியை கேட்க, அதுக்கு ரின்னுமே ஐயா நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் சொல்ல, அதுக்கு இவனுமே திரும்பவும் மறைச்சிக்கிட்டு அப்போ என்ன ரீசனுக்காக என் கூட நீ பழகுறேன்னு அப்படின்னு திரும்பவும் கேட்க, அது என்னோட ஓன் ரீசன் அப்படின்னு இவனுமே சொல்ல, அந்த ஓன் ரீசனை தான் நான் திரும்பவும் கேட்குறேன் சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரின்னுமே நான் அது அப்புறமா உன்கிட்ட சொல்கிறேன்ட்டு டாப்பிக்கை மாற்றி விட்டுட்டானா. இருந்தாலுமே அவன் பார்த்து உன்னை முறைச்சிக்கிட்டே உன்னை நான் பார்த்துட்டே தான்டா இருக்கிறேன்ற மாதிரி காட்டுறான் சைகையில். எப்படியோ ரெண்டு பேருமே அந்த ஃபைலை முடிச்சுட்டாங்க போல இருக்கு, அதாவது அந்த ரிப்போர்ட்டை முடிச்சிட்டாங்க போல இருக்குது. முடிச்ச உடனே சியர்ஸ் அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறா இந்த நம்ம ரெண்டுமே. அதுக்குமே இவன் பார்த்து முறைச்சிட்டே இருக்க, ஐயா இவன் முறைப்புக்கு ஒரு விடிவு காலமே இல்லையான்ற மாதிரி திரும்பிக்கிறான் ரெண்டுமே. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் தனித்தனியாக தானே ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்கணும், ஸோ செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாமா அப்படின்ட்டு ரெண்டுமே கேட்க, அதுக்கு இந்த கோஃபுமே எது ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுமா அதெல்லாம் என்னால் முடியாதுன்றான். ஏன்னா அவனுக்கு இந்த ஸ்டேஜ் முன்னாடி போய் பேசுறது மற்றவங்க முன்னாடி போய் பேசுறதுலாம் பயப்படுவான் போல இருக்குது. அவன் பயப்படுறான்றது ரெண்டுக்கு தெரியுதா, நீ எதுக்கும் பயப்படாத, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணோம், ப்ரெசன்டேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி விடுறான். அப்படியே கிளாஸ்லேயும் காட்டுறாங்க, கிரிட்டும் மோச்சியும் அவங்களோட ப்ரெசன்டேஷனை சூப்பராக செஞ்சு முடிக்கிறாங்களா. அடுத்தது இந்த ரின்னு தான் போகணும் போல இருக்குது. அவன் என்ன அழகாக ஜாலியாக அவனோட ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டு கோஃபையும் பார்க்க அவன் அப்படியே தயங்கிட்டே இருக்கானா. இவன் தான் போய் உன்னால் பண்ண முடியும்டா, இங்கே பார் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட கிளாஸ்மேட்டு தானே, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றானா. அவனும் ஃபஸ்ட்டு நின்று அப்படியே ஒரு மாதிரி தயங்கி பார்த்துட்டே இருக்கான். கூடயே அவனோட பெண்ணு கையில் வச்சிருப்பாளே அந்த பெண்ணை வச்சு நோண்டிக்கிட்டே திரும்பி நம்ம ரின்னை பார்க்க அவன் உன்னால் முடியும் அப்படின்னதுக்கப்புறம் அவன் பண்ண ப்ரெசன்டேஷனை அழகாக சொல்கிறான். ஏதோ கிராஸை பற்றி பண்ணியிருக்கான் போல இருக்குது. அழகாக சொல்லி முடிக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுனால கை தட்டுறாங்களா. சொல்ல போனால் இவன் கிளாஸில் எப்போ பார்த்தாலும் பின்னாடியே தான் உட்காந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஆள் கிளாஸில் இருக்கானான்றது எல்லாருக்குமே தெரியாதா. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணவொடனே கோஃபியும் இந்த கிளாஸில் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெண்டு தான் பீத்திக்கிறா பார்த்தியா, நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் நீ சொன்னதுனால தானே உன்னால் பேர் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ இவனும் கெத்து காட்டணும்ல, இல்லையே நீ கொடுத்த நோட்ஸ் எல்லாம் ஒன்றும் நான் சொல்லவே இல்லையே, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு இவனுமே சொல்லிட்டு இருக்கானா. சரி சரி ஒரு விஷயத்தை நீ கரெக்டாக ஃபோக்கஸாக இருக்கும்போது நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு ரெண்டுமே சொல்ல, அது வந்து கோஃபி ஃபர்ஸ்ட்டு புரியல எது அப்படின்னு கேட்க, இல்லைடா ஒரு விஷயத்தில் நீ வந்து ஃபோக்கஸாக இருக்கும்போது அந்த விஷயம் எவ்வளோ அழகாக வந்து எங்களுக்கு இன்ட்ராக்டிவ் ஆகுதோ தெரியுமா அப்படின்ட்டு ரெண்டு வந்து அவனை கொஞ்சம் அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கானா. என்ன கண்ட்ரவியோ எனக்கு தெரியல, எனக்கு இப்போ தூக்கம் வருது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரெண்டுமே திரும்பவும் சாப்பிட்டுட்டே இருக்கானா. பிளேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு போறியா இல்லையா அப்படின்னு திட்ட, நீ தனியாக இருந்துப்பியா அப்படின்னு கேட்க, டே இத்தனை வருஷம் நான் தனியாக தாண்டா இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரெண்டுமே அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு கத்தி எடுத்து ஒழுங்காக வைக்கிறான். அங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சப்ளிமெண்டர்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறான். கோஃபுமே பார்க்குறான், என்ன புதுசாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு,
வீட்டுக்கு போறியா இல்லையான்னு திட்டி விட்றான். சரி நான் போய் தொலைகிறேன், நீ கொஞ்சம் பத்திரமா இருன்ட்டு ரின்னு அங்கேருந்து போக மனசு இல்லாமல் கிளம்பி போயிட்டு இருக்கானா. ரூஃப்மே பார்க்குறான், வர வர அவன் ஏன் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான்ட்டு. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறான். என்னால் அவன் கூட இருக்கவே முடியல, அவனுக்கு ஏதாவது தப்பாக நடந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இவன் சேட் பண்ண அந்த பக்கம் இருந்த மாஸ்டருமே 24 மணி நேரமும் அவன் கூட உன்னால் இருக்க முடியாதா, ஏதாவது ஐடியா இருந்தால் பாரு அப்படின்னு சொல்ல இவனுமே 24 மணி நேரம் அவன் கூட எப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணா நள்ளிரவு நைட்டு நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. உன்னோட நீ நீ கொடுத்த சாபத்தினால தான் எனக்கு இப்போ எல்லாமே பேட் லக்காக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, இது கோஃப் என்னடா இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்க, நான் பால்கனி நின்றுட்டுருக்கேன், அங்கேருந்து நான் குதிக்க போகிறேன் அப்படின்ட்டு கோஃப் சொல்கிற மாதிரி இருக்கா. இவனுமே அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தா அந்த கோஃப் என்னன்னா பால்கனிலேருந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா இது இவனோட கனவு தான். இப்படி இந்த மாதிரி கனவுலாம் வந்ததுனால காலங்காத்தாலும் அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டான். நீ நல்லா தானே இருக்க, ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்க, ஏன்டா காலங்காத்தில் உசுர வாங்குற, இப்போ தாண்டா அயன் பாக்ஸில் நான் கையை சுற்றிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் பால்கனிலேருந்து கீழே வேற விழுந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த சேரை வேற இப்போ தான் விழுந்திருப்பான் போல இருக்குது. இதெல்லாம் பார்க்க ரின்னுக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. இதுதான்டா அன்லக்கின்னு சொல்கிறது பாத்தியா, உனக்கு இன்னமும் பேட் லக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ரூஃபுமே திரும்ப ஆரம்பிச்சிட்டியா இங்கேருந்து போன்ட்டு துரத்தி விட்டுட்டான். அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் நம்ம வந்து ரின்னு பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா எங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு கேட்க, இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு நான் போய் கோஃப் கூட தங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுமே ஏன்டா எதனாலடா, ஓ ஒரு வேளை உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீ ஜெலஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியா, அவன் மோச்சு கூட சுற்றுறதுனால அவனை ஜெலஸ் பண்ணுறதுக்காக தான் சுற்றுற, ஓகே ஓகே அப்படின்ட்டு இவங்களும் மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ ரின்னுமே பரவாயில்ல, நாம் ஒன்று சொல்ல வந்தோம் அவங்க ஒன்றா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுவும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குன்ட்டு நேராக அவன்கிட்டயே போய் நான் உன்னோட ரூம்மேட்டாக வரவா அப்படின்னு கேட்க, அவனுமே ஏன் என்ன அப்படின்னு கேட்க, இல்லை சடனாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா, என்னால் எங்கே இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்ல, ஏன் உன் வீட்டுக்கு நீ போக வேண்டியதுன்னு கேட்க, பேங்காக்கில் எனக்கு சொந்தமான வீடு இல்லைடா, நான் கிராமத்துலேருந்து தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இருந்தால் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவானே முடியாது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான், ஒரு ரூம்லேயே நான் வந்து தங்குறேன்னு சொல்ல, இங்கே பார் ப்ராஜெக்டை 2 பேரும் சேர்ந்து பண்ணதுக்காக நீ அட்வான்டேஜில் எடுத்துக்காத, முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இன்னுமே உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா, இவ்வளோ கதறேன்னு கேட்டேன். ஆமாம் எனக்கு மனசாட்சியே இல்லை, உன் வேலையை பாடுறா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னோட சாபம் இவங்கிட்டயா போகணுன்ட்டு ரின்னு ரொம்ப கோவப்படுறானா. இந்த ரின்னு பின்னாடியே போயிட்டுருக்கான், டே ப்ளீஸ்டா அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஒரு போர்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இவன் டிபார்ட்மெண்ட்லேருந்து 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்டுக்காக போல இருக்குது, அதில் வந்து இவனோட பேருமே இருக்குதே, அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிட்டோட பேருமே இருக்குதே. அவன் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறான் எவ்வளோ இதுக்கு காசு இந்த காம்படிஷனில் வின் பண்ணா அப்படின்ட்டு. பார்த்தா 30,000 இருக்குது. ஓ சூப்பர்ரா, உனக்கு ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு ரெண்டுமே கேட்க, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் இந்த ப்ரெசன்டேஷன் நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, நீ ஏன் பயப்படுற, இந்த பார் ரின்னு நான் தான் இருக்கேன்ல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, யார் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு வேற இவனுமே கேட்குறேன்னா, ஆமாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா உன்னோட ரூம் மெட்டை நான் ஆக்கிக்கணும் ஓகேவா அப்படின்னு ரெண்டுமே கேட்க, அதுக்கு இவனுமே அது மட்டும் என்னால் முடியாது மறந்துடு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணால் இந்த 2 கப்பலுமே இந்த லைவ் சாட்டை மட்டும் விடவே மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா அவனோட இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆகணும் இல்லையா, அதனால பயங்கரமாக பண்ணிட்டு இருக்க, ரொம்பவே காலேஜில் ட்ரெண்டாக ஆகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த பொண்ணுங்க முன்னாடி 2 பாய்ஸ் வந்து லவ் பண்ணால் நம்மளுக்குலாம் ஜலன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இவங்க 2 பேர் கப்பல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குடின்ட்டு அப்படியே அவனோட ஃபாலோவர்ஸ் ஏகிட்டே இருக்குது. இந்த மூச்சு வேறு சும்மா இல்லாமல் வந்து கடுப்பேற்றிட்டே போயிட்டுருக்கான். பாத்தியா நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக மாறிட்டே இருக்கோன்ட்டு, என்ன நீ அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சமாவது எந்திரிச்சிக்கோ அப்படின்ட்டு கலாச்சிட்டு போயிட்டுருக்கான். அப்போ இந்த ரின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா, பாடுறா ரின்னுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரப்போதுன்ட்டு, ரொம்ப பீத்திக்காதன்ட்டு ரின்னுக்காக எப்பயும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் இவங்கெல்லாம் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் திரும்பவும் அந்த மாஸ்டருக்கு மெசேஜ் பண்ணுறான், என்னால் அவன் கூட 24 மணி நேரம் இருக்க முடியல, அவன் வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் இருந்த அந்த மாஸ்டருமே அப்படின்னா அவனுக்கு நம்பிக்கை தர மாதிரியே ஒரு விஷயங்கள் ஏதாவது பண்ணு, அவனுக்கு நம்பிக்கை வரும்ல அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து அந்த கிளாஸில் அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த 4 லீஃப் இருக்கக்கூடிய அந்த ஒரு லக்கி லீஃப் இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 10,000 இலையில ஒரே ஒரு இலை மட்டும்தான் 4 கவ் மாதிரி இருக்குது மாமா, அதுதான் லக்கியானது அப்படின்ட்டு அந்த பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்களா. அப்போ ரின்னுக்குமே ஒரு ஞாபகம் வருது, அந்த புக்கில் இந்த லீஃப் போட்டிருக்குமா, ஸோ அது வந்து ஒரு லக்கியான விஷயம் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து ஒரு பேப்பரில் அந்த லீஃப் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தாலாவது கொஞ்சமாவது அவனுக்கு லக்கு வரட்டும்ன்ட்டு. அப்போ ரூஃபுக்குமே கால் பண்ணுறான், எப்படி இருக்கான்ட்டு கேட்கலான்ட்டு. அவன் எடுக்கவே இல்லையா, உடனே ஏஐ கிட்டே கேட்குறான், இந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட நம்ம ரூம்மேட்டாக இல்லைன்னா அவன் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அதுதான் எப்போ பார்த்தா நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்ல, உன்னால் முடிகிற வரைக்கும் நீ போராடு, உன்னால் முடியும் அப்படின்ட்டு அதுவுமே மோட்டிவேட் பண்ணுதா. அது எப்படி கல்லில் ஒரு சொட்டாக தண்ணி விழுந்தாலுமே அந்த கல் வந்து உடையும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட வேலையை பார்த்துட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீ நினைக்கிற ஆள் வந்து சரின்னு சொல்லுவான் அப்படின்னு மோட்டிவேட் பண்ண.
அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலேஜில் இவன் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனால் கூட விளையாடுற அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் கையில் பாலே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. இந்த ரின்னு நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறான். கோஃபோட பேக்கில் மட்டும் இவன் நைட்டெல்லாம் உட்காந்து வரைஞ்சான் இல்லையா, அந்த பேப்பர்லாம் கொண்டு வந்து வைக்கிறானா. அப்போ இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பிடிச்சி திட்டுறாங்க. நீ எதுக்குடா எங்கள் கூட விளையாட வர, நீ ஒரு அன்லக்கியான பர்சனாக இருக்க, எங்கள் கூட நீ விளையாடுறனால எங்களால் யாருனாலையும் கோல் போடவே முடியல, இங்கேருந்து போயிடு. ஒருவேளை நீ உன்னோட துரதிருஷ்டனால தான் உன்னோட அப்பா அம்மாவையும் உன்னை விட்டு போயிட்டாங்க போல இருக்குன்ட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த ரோஃபுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டான். ஏன் அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசும் போதில் அவனுக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி வருமா, கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த ரின்னு தான் ஒரு பாலை கொண்டு வந்து கொடுத்து, எவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், உனக்கு தானே உன்னை பற்றி தெரியும், உன்னால் முடியும் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் சரியாகிறான். அதுக்கு இந்த ரூஃபுமே சின்ன வயசுலேருந்தே என்னை எல்லாருமே இப்படி தான் புல்லிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, எவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி ஆகிற அப்படின்ட்டு இன்னுமே கேட்க, இப்போ எதுக்கு நீ திரும்ப இங்கே வந்திருக்கிற, ஒரு வேளை ரூம்மேட் ஆகிறதுக்காக கேட்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, உனக்கு என்னடா பிரச்சனை, ரூம்மேட் ஆகிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை, டே உன் சொத்துலடா பங்கு கேட்டேன், ரூமில் தானடா கொஞ்சம் ஒரு இடத்த தானடா கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்கிறான். அதுக்கு ரின்னுமே எதுக்குடா அப்படின்னு கேட்க, இவ்வளோ நேரம் நீ கேட்டுட்டு இருந்தல, என்னை எல்லாருமே அன்லக்கின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த விஷயம் உனக்கு வந்துடக்கூடாதுக்காக தான் நான் வேணான்னு சொல்கிறேன்ட்டு இவனும் நல்ல விதமாக சொல்ல, அதுக்கு ரின்னுமே என்னை பற்றி உனக்கு தெரியாதா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுப்பாரு, நான் ஒரு லக்கியான பர்சன், நான் எங்கே இருக்கணும் அங்கே எல்லாமே லக்கியாக நடக்கும், ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்னை உன் கூட சேர்த்துக்கோன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே 5 பாலில் ஒரு பாலாவது நீ கரெக்டாக அந்த கூடையில் போட்டுட்ட அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானே குடு பாலை கொடு அப்படின்னு ரெண்டுமே சொல்ல, ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லா பாலுமே கண்ணை மூடிட்டு தான் போடணும்னு சொல்ல, அட பாவி இதெல்லாம் ஒரு ட்விஸ்டாடா, அது எப்படி என்னால் போட முடியும் அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ 5 பாலும் கண்ணை மூடிட்டு ஒரு பாலாவது அதில் விழுந்த அப்படின்னா நான் ஓகேன்னு சொல்கிறேன்னு சொல்ல, இவனுமே சேலஞ்சை ஒத்துக்கிட்டான். ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி 5 பாலையும் கண்ணை மூடிட்டு தான் போடுறான். ஆனால் ஒரு பால் கூட அந்த பேஸ்கெட்டில் விழுகவே இல்லையா. அதுக்கு நிரூஃபுமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரூம்மேட்டு கிரீமெட்டுன்ட்டு என்கிட்ட வந்து பேச வந்துடாதன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேனா. அதுக்கு இந்த ரெண்டுமே எப்படித்தான் இவனை சமாதானப்படுத்த வைக்கிறதுனே தெரியலேன்ட்டு சங்கடமாக நின்றுட்டு இருக்க. அப்படியே இந்த ரூஃபை காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கலாச்சிட்டு இருந்தாங்களே, உன்னோட அல்னாக்கு இல்லாத அவன் பேரண்ட்ஸும் உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பேக்கில் நிறைய பேப்பர் இருந்தது இல்லையா, அந்த பேப்பரெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். ஸ்கூல் படிக்கும்போது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை அன்லக்கி பர்சன், நீ பேட் லக்கானவன் அப்படின்ட்டு இதே மாதிரி பேப்பரில் நிறைய எழுத அவன் பேக்கில் போட்டுட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஞாபகம்லாம் வருது. காலேஜ் இது சரியாகவே இல்லையே, இதே மாதிரி திரும்பவும் என் பேக்கில் போட்டுட்ருக்காங்களேன்ட்டு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்றதை அவன் பார்க்கவே இல்லை போல். இந்த கிரிட்டோட பர்த்டே வருது போல இருக்குது, அதனால் லைவில் சொல்லிட்டு இருக்காங்க இவனோட பர்த்டே பார்ட்டி வருது, ஸோ ஃபேன் மீட்டிங் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ மோச்சியுமே கேட்குறான், எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன், வேறு யாரையாவது குறிப்பிட்டு இன்வைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். யாருன்னா ரின்னை கேட்குறானா. அதை சொல்லாமல் சொல்ல, அதுக்கு இவனுமே வேறு யாருமே இல்லை, வேறு யாரும் வேணாம், நீனும் ஃபேன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ போகிற வழியில் ஏதோ கார்ட்டூன் கேரக்டர் பொம்மை போல இருக்குது, அதை பார்த்து இந்த கிரிட்டுமே இந்த பொம்மையை வாங்கணுன்ட்டு தான் நான் ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மோச்சியும் பார்த்து வச்சுக்கிறான், இந்த பொம்மை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணால் இவங்க 2 பேரும் பார்ட்டி எங்கே கொண்டாடலாம் அப்படின்ட்டு லைவ் சாட்டில் ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ 2 பேருமே கழுத்தை சுலுக்கிக்குது அப்படின்ட்டு மாற்றி அமுக்கி விடுறாங்களா. அப்போ இந்த கிரிட்டுமே திரும்பவும் மூச்சியை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வர, மூச்சு கொஞ்சம் உஷாராயிட்டு நம்ம கிஸ் பண்ணுற மாதிரி எந்த கண்டென்ட்டும் ரெடி பண்ணல அப்படின்னு கேட்டுடுறான். ஏன்னா லவ் கிவ சொல்லாமல் டக்குன்ட்டு கிஸ் பண்ண வந்தால் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தானே கேள்வி கேட்பாங்க. உடனே இந்த கிரிட்டுமே சாரி நான் எந்த ஒரு மோட்டிவேட்டில் அந்த மாதிரி வரல அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே கட் பண்ணால் ரென்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இதை பார்த்தியாடா அப்படின்னு கேட்க, ஏன்னா லைவ் சாட்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி கிரிட்டுக்கு பார்ட்டி கொண்டாட போகிறாங்க, ஃபேன் மீட்டிங் பேஸில் வேறு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பான் இல்லையா. அதை கொண்டு வந்து காட்ட இவனுக்கு ரின்னுக்கு அது மாதிரி ஒரு மாதிரி சங்கட்டமாயிடுது. உடனே ரூமுக்கு போய் கையில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கான். ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோச்சி கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, ஒரு பொம்மையை பார்த்து இதுக்காக தான் நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன்ட்டு. இதே விஷயத்தை ரின்னுக்கிட்டே இவன் சொல்லியிருப்பான், இதுக்காக தான் நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது இவங்க பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பானா. ஸோ ஆசையாக ரின்னுக்காக இவனுமே அந்த பொம்மையை வாங்கி வச்சிருக்கானா. இனிமேல் எதுக்கு இந்த பொம்மையை நாம வச்சுக்கிட்டு கொண்டு போய் குப்பத்தொட்டில் போட்டலான்ட்டு கொண்டு போய் குப்பத்தொட்டில் போகிறதுக்காக அப்படியே நின்றுட்டு இருக்கானா. அப்படியே இந்த பக்கம் இவங்களும் ஃபேன் மீட்டுக்கு அப்படியே ரெடி ஆகுறாங்களா. அப்படியே இந்த பக்கம் ஃபேன் மீட்டிங்கும் கொண்டாட்டம் அப்படியே ரெடி ஆகுது. நீங்கள் 2 பேரும் கப்பல் சூப்பராக இருக்கீங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு ரின்னுமே அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத தூரத்தில் நின்று ரெண்டுமே பார்க்க, அங்கேருந்து 2 பேருமே இவனை பார்க்க, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னவனே 2 பேரும் தனியாக வந்து பேசுகிறாங்களா. இப்போ எதுக்கு நீங்கள் வந்த, ஏன்னா பர்த்டே விஷ் பண்ண வந்தியா அப்படின்ட்டு கிரிட்டுமே கேட்க, இல்லை இந்த ப்ரெசன்டேஷனை உனக்காக கொடுக்க வந்தேன்ட்டு அந்த பொம்மை வாங்கி வச்சிருந்தாலையா, அதை கொடுக்க நீ எதுக்கு திரும்ப என்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அந்த பொம்மையை தட்டி விட்டுடுறான்.
இதுக்கு மேலே என்ன பார்க்க இங்கே வந்துடாத, நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றான். ரென்னுக்கு பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மோச்சியுமே கேட்குறான், எதுக்கு ரென்னு வந்தான் அப்படின்னு கேட்க, ஏதோ ப்ரெசன்டேஷன் வாங்கி வச்சிருந்தானாமா, அதை கொடுக்க வந்தான் அப்படின்னு சொல்ல, நீனுமே வாங்கிக்கிட்டியான்ட்டு மோச்சின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்ல, எதுக்குடான்னு கேட்க, திரும்பவும் அந்த ப்ரெசன்டேஷனை நான் வாங்கிட்டேன்னா அவனை வந்து நான் ஏற்றுக்கிட்டா ஆகிடும் இல்லையா, அவனை நான் விளக்குனாவே இருக்கட்டும், வேணா திரும்பவும் அவன் கூட எதுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இவனுமே சொல்ல, மோச்சியுமே ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு இன்னொரு ப்ரெசன்டேஷன் அவனோட ப்ரெசன்டேஷனை கொண்டு வந்து கொடுக்குறானா, பார்த்தா அதே பொம்மையை அவனுக்குமே வாங்கி கொடுத்துருக்கான். பயங்கர சந்தோஷமாயிடுது. மூச்சியை கட்டி பிடிக்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. ஆனால் இந்த பக்கம் ஒரு இன்னும் வெளியே வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கனா, அப்போ அவன் முன்னாடி ஒரு கர்ச்சிப்பை வச்சுட்டு ஒருத்தன் போகிறான். இந்த கர்ச்சிப்பை பார்த்தவனே யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இவனுமே யார் இந்த கர்ச்சிப்பை வச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ரூஃபுமே அவன் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டான் போல இருக்கு. ஃபுல்லாக அந்த லீஃப் வந்து வரைஞ்சி வச்சிருக்கான் இல்லையா, இது யார் வரைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் நினச்சி பார்க்குறான். அந்த பேஸ்கெட் பேட் விளாண்டுட்டு இருக்கும்போது இவன் திரும்பி பார்த்துருப்பான். ரெண்டு வந்து இவனோட பேக்குக்குள்ளே ஏதோ வைக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இவன் தான் வச்சிருக்கான்ட்டு ஒரு என்னதான் எழுதியிருப்பான், ஏதாவது எழுதியிருப்பானான்ட்டு தான் திறந்து பார்த்தானா. ஸோ இது எல்லாமே வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாகறானா. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, காலங்காத்தாலே இவன் திரும்பவும் அதாவது நம்ம ரெண்டு வந்து ரூஃபுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க, யாரும் கூட இருக்கான்ட்டு வரிசையாக கேள்வி கேட்க, அப்பா இவனுக்கு பதில் சொல்கிறேன், நம்ம வேலையாக போச்சு, என் வீட்டில் தான்டா இருக்கிறேன், ஒரு செடி தொட்டி வந்து நான் மேலே மாட்ட போகிறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறானா. அதுக்கு இந்த பக்கம் ரெண்டு இவன் எதுக்கு ரிஸ்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே. அவன் ரூமுக்கு போகிறானா, போகிற வழியிலேயே இந்த 2 கப்பலையும் பார்த்துட்டான். அப்போ இந்த கிரிட்டுமே கேட்குறான், ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்துகிட்டே இருக்க, என்னை பார்க்கறதுக்காக நீ வந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லாமல் மூச்சு கையை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் 2 பேர் தான் ஒன்று செஞ்சுட்டோம்ல, எதுக்கு திரும்ப திரும்ப எங்களை வந்து இப்படி பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கையை கோத்துட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க கரெக்டாக வந்துட்டா நம்ம ரூஃபுமே வந்து, உங்களெல்லாம் ஒன்று பார்க்குறதுக்காக இங்கே வரல, என்ன பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கான் வாடா அப்படின்ட்டு இவன் கையை கோத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். ரூமுக்கு வந்ததும் ரெண்டுமே இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த லீஃப் வரைஞ்ச அந்த பேப்பர் எடுத்து கொடுக்க, இதுக்கு இவனுமே எதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லை 10,000 இலையில ஒரே ஒரு இலை மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குமா, இதை தான் லக்கின்னு சொல்லுவாங்க, ஸோ இது வரைஞ்சி கொடுத்தாதான் அது உன்னோட பேட் லக் சரியாகனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு ரெண்டுமே சொல்ல, ஏன் இந்த மாதிரி இவன் இவ்வளோ நம்ம மேலே அக்கறையாக இருக்கான்ற மாதிரி இவன் பார்க்குறானா. அப்புறம் அந்த கர்ச்சிப் வந்து இவனோடதுன்ட்டு இவனுக்கு தெரிஞ்சிருச்சா, அதனால இந்த அவனோட கர்ச்சிப் அப்படின்ட்டு ரெண்டுமே கொடுக்க என்ன நடந்துக்குன்றதை காட்டுறாங்க. இவனுமே இந்த மாதிரி ஃபேன் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, பார்ட்டி போயிட்டு இருக்குன்ட்டு இவனுமே அந்த போஸ்ட்டை வந்து பார்த்துருப்பானா. ஸோ கண்டிப்பாக ரின்னு அங்கே போயிருப்பான்ட்டு இவனுமே போய் பார்த்துருப்பான். அந்த நேரம் பார்த்தா ரின்னு வெளியே உட்காந்து அழுதுருப்பானா, இவனுமே கர்ச்சிப் வச்சுட்டு போயிருப்பான். கர்ச்சிப் வச்சுட்டு போனதை வந்து ரின்னுமே பார்த்துருப்பானா. அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ், சரி உன்கிட்ட இதுக்கு மேலே எந்த விஷயம் பேசுறதுக்கு இல்லை, நான் இருந்து கிளம்புறேன்ட்டு ரெண்டுமே கிளம்பி போக, அதுக்கு ரூஃபுமே ஒரு நிமிஷம் இரு, ஒரே ஒரு சான்ஸ் வேணா உன்கிட்ட கொடுக்குறேன், இங்கே பார் இங்கே இருக்கு இல்லையா இந்த கூடையில், கண்ணை மூடிட்டு ஒரு தடவை அதில் நீ கரெக்டாக பாலை போட்டுட்டேன் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் ரூம்மேட்டாக ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்ல, அப்பா இது எனக்கு போதும், எப்படியாவது நான் உனக்கு போட்டுடுறேன் அப்படின்ட்டு ரெடியாக நிற்கிறானா. அந்த நேரம் இவனுமே இந்த மாதிரி தான் போடணுன்ட்டு பாலை வேற பிடிச்சி ஆக்ஷன் பண்ணி காட்டுறானா. இவனுமே கண்ணை மூடிட்டு போடுறான். ஆக்சுவலி பால் போட்ட மாதிரி தான் இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தோன்னே நீ பால் போட்டுட்ட அப்படின்ட்டு ரூஃபுமே சொல்ல, அப்பனா நான் கண்டிப்பாக இந்த ரூமுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்ல, இனிமேல் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன், நான் இப்பயே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து சந்தோஷமாக ஓடுறானா. அப்புறமா தான் காட்டுறாங்க ரின்னு போட்ட பால் வந்து அந்த கூடையில் விழுகவே இல்லை, இவன் தான் விழுந்துருச்சுன்னு சொல்லி போய் சொல்லியிருப்பான். எதுக்குன்னா ரின்னு இந்த ரூமுக்கு வரணுன்றதுக்கு நினைக்கிறான் போல இருக்கு இவனுமே. அப்போ இவன் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை பார்த்து, இனிமேல் இந்த ரூமில் இன்னொருத்தன் வரப்போகிறான், அவன் ரொம்பவே நைஸ் பர்சன், உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு அவன் வளர்க்குற அந்த செடிக்கிட்ட சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ரின்னை வந்து இவன் ஃபாலோ பண்ணுறானா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டானுங்க. அடுத்த எபிசோடில் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரூமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.